சிவகங்கை மாவட்டம் வந்தவாசி ஸ்ரீ ரங்கநாயகி சமேத ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் கோவிலில் மார்கழி மாதம் முதல் நாளான இன்று ஆண்டாள் திருப்பாவை சொற்பொழிவு நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டனர். சேலத்தில் வாசவி கன்னிகா பரமேஸ்வரி திருப்பாவை குழுவினர் சார்பில் பஜனை ஊர்வலம் தொடங்கியது. இதில் பக்தர்கள் அதிகாலையில் பூஜையில் பங்கேற்று பஜனை பாடி வீதி உலாவை தொடங்கினர். திருப்பாவை, திருவெண்பாவை, தேவாரம், திருவாசகம் உள்ளிட்ட பாடல்களை பாடியபடி முக்கிய வீதிகளின் வழியாக வலம் வந்து கோயிலை அடைந்தனர். மார்கழி மாதம் முழுவதும் அதிகாலை நேரத்தில் பஜனை ஊர்வலம் நடைபெறும். மார்கழி மாதம் தொடங்கியதை முன்னிட்டு கோவில் நகரமான காஞ்சிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள பெண்கள் பழமையை மறக்காமல் அதிகாலையிலேயே எழுந்து தங்கள் வீட்டு வாசல்களில் வண்ண வண்ண மாவு கோலங்கள் போட்டு பூசணி பூ வைத்து வீடுகளின் வாசல்கள் தோறும் விளக்கேற்றி வைத்து மார்கழி மாதத்தை மகிழ்ச்சியோடு வரவேற்றனர். திருச்செந்தூர் ருக்மணி சத்யபாமா கல்யாண கிருஷ்ணர் கோவிலில் மார்கழி மாத பஜனை நிகழ்ச்சி தொடங்கியது. இதற்காக அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு கிருஷ்ணருக்கு சிறப்பு பூஜைகள், அபிஷேகங்கள், தீபாராதனை நடைபெற்றன. அதே சமயத்தில் பெண்கள் ஏராளமானோர் திருப்பாவை மற்றும் சகஸ்கர நாமங்களை உற்சாகமாக பாடி மகிழ்ந்தனர். இதில் அதிகமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் உள்ள பழமை வாய்ந்த வேதாரண்யேஸ்வரர் திருக்கோவிலில் தனூர் மாதம் எனப்படும் மார்கழி மாத பிறப்பையொட்டி அதிகாலையில் அனைத்து சன்னதிகளிலும் உள்ள சுவாமிகளிலும் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மார்கழி மாதம் முருகனுக்கு உகந்த மாதம் என்பதால் மார்கழி மாதம் முதல் நாளில் முருகனுக்கு மாலை அணிந்து தைப்பூச நாள் வரை விரதமிருந்து முருக பக்தர்கள் பழனி கோவிலுக்கு செல்வது வழக்கம். அதன்படி இன்று மார்கழி மாதம் முதல் நாளை முன்னிட்டு தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள பால விநாயகர் கோவிலில் அதிகாலை முதலே வருகை புரிந்த 100க்கும் மேற்பட்ட ஆண், பெண் முருக பக்தர்கள் சிறுவர், சிறுமியர் அரோகரா அரோகரா என கோஷம் முழங்க மாலை அணிந்து தங்களின் தைப்பூச விரதத்தை தொடங்கினர். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் வட்டாரத்தில் மார்கழி பஜனைகள் தொடங்கின. சிறுவர், சிறுமிகள், முதியவர்கள் உள்ளிட்ட பக்தர்கள் அதிகாலையில் எழுந்து கோவில்களில் வழிபட்டு திருப்பாவை, திருவெண்பாவை, தேவாரம், திருவாசகம் உள்ளிட்ட பாடல்களை பாடியபடி பஜனையில் ஈடுபட்டனர். திருவாலாங்காடு வடாரணீஸ்வரர் திருக்கோவிலில் தெப்பத் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் பெரும் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். திருவாடானை பெரிய கோவிலில் புண்ணிய நிறைந்த கார்த்திகை மாதத்தின் கடைசி சோமவாரத்தை முன்னிட்டு சிவபெருமானின் அருளை வேண்டி மிகவும் விசேஷமான 1008 சங்காபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. அப்போது பக்தர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து அரஹர மகாதேவா என பக்தி முழக்கமிட்டனர். இந்த தீபாராதனை காட்சியில் இறையருள் அனைவர் மீதும் பொழிவது போன்ற உணர்வு ஏற்பட்டது. தென்காசி மாவட்டம் புளியங்குடியில் லட்சுமி நரசிங்க பெருமாள் கோவில் அமைந்திருக்கிறது. இக்கோவிலில் பெருமாள் லட்சுமி நரசிம்மராக அருள் பாலித்து வருகிறார். இங்கு மாதந்தோறும் வரும் சுவாதி நட்சத்திரம் அன்று லட்சுமி நரசிங்க பெருமாளுக்கு திருமந்திர பூஜை செய்வது சிறப்பு வாய்ந்தது. அந்த வகையில் நேற்று கார்த்திகை மாத சுவாதி பூஜை வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற அருள்மிகு ஸ்ரீ சோமாநாத சுவாமி ஆலயத்தில் உலக நன்மை வேண்டி கார்த்திகை மாத கடைசி சோமவாரத்தை முன்னிட்டு 1008 தீபம் ஏற்றி வழிபாடு செய்தனர். முன்னதாக சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது. நாகை மாவட்டம் வலிவலத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ இருதய கமலநாத சுவாமி திருக்கோவிலில் கார்த்திகை மாத கடைசி சோமவாரத்தை முன்னிட்டு 108 சங்காபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் 1500 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த வேதாரண்யேஸ்வரர் திருக்கோவில் கடைசி சோமவார விழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் கல்யாண சுந்தர் சுவாமி வெள்ளி ரிஷப வாகனத்தில் எழுந்துருளி கோவில் பிரகாரத்தில் உலா வந்தார். அப்போது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் கோவில்பட்டி கைலாசநாதர் சுவாமி கோயிலில் கார்த்திகை மாத நிறைவு சோமவார திங்கட்கிழமையை ஒட்டி 1008 சங்காபிஷேக விழா நடைபெற்றது. இதையொட்டி கோயில் வளாகத்தில் 1008 சங்குகளால் சிவபெருமானை நடராஜர் வடிவில் வில்வ இலை, வேப்பிலை, சந்தன இலை மற்றும் மலர்களை கொண்டு அலங்கரிக்கப்பட்டிருந்தது. இதில் ஏராளமான பக்தர்கள் கோயிலுக்கு வந்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். மதுரை மேலமாசி வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு இம்மையிலும் நன்மை தருவார் திருக்கோவிலில்
கடைசி திங்கட்கிழமை கார்த்திகை சோமவாரத்தை முன்னிட்டு இன்று 1008 சங்காபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் பக்தர்கள் ஏராளமானோர் பங்கேற்று தரிசனம் செய்தனர். காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ தர்பாரணேஸ்வரர் தேவஸ்தானம் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயம் அமைந்திருக்கிறது. இங்கு கடைசி சோமவாரத்தை முன்னிட்டு ஸ்ரீ தர்பாரணேஸ்வர சுவாமிக்கு 1008 சங்காபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே இருக்கன்குடியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவிலில் கார்த்திகை மாதத்தின் கடைசி நாளான சோமவாரத்தை முன்னிட்டு 1008 சங்க அபிஷேகம் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. 500க்கும் மேற்பட்ட பெண்கள் குலவையிட்டு அம்மனை தரிசனம் செய்தனர்.